lovable co-Muslim ma'am. எல்லாருக்குமே மதியம் வணக்கங்கள். ஏன்னா ரெஹானா மேமோட இசை பற்றி பேசுகிறதுக்கு வந்து சரஸ்வதி கீழே வந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க. பட் அவங்களோட திறமையில எவ்வளோ அவங்க உச்சக்கட்டமோ இருக்கலாமோ, ஆனால் அதுக்கு மேலே மேம் வந்து ஒரு மதர் டெரஸா ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். பிகாஸ் இல்லை மேம், இது உண்மை. ஏன்னா நானே வந்து பர்சனலாக இவங்களை பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ, எப்படி நம்ம ஒரு ஃபேனோ க்ரேசி ஃபேன் மேம் இதுவும். பட் அவங்க ஆஸ் எ ஹியூமன் பீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் டில் மார்னிங் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிட்டி, நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், மணி பவர் பொசிஷன் இந்த ஹேண்ட் ஆஃப் குட், அது மற்றவங்களுக்கு நல்லதான் பண்ணோம். அது ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானா மேம் தான். ஏன்னா லைக் எவ்ரி டைம் அவங்க என்னென்னா மோர் தென் ஒரு டேலண்ட், அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா காட் பிளெஸ்ஸிங் இருந்தாலும் அதை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாமல் நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணேன். ஏன்னா எங்கள் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மேமை பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி. அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போ ஓகே எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா, நான் இதை வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும், அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது. அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறது ரெஹானா மேம் மட்டும் தான். அது அவங்களோட மெக்னானிமிட்டி எனக்கு இவங்களோட இதில் நீங்கள் இந்த பாடலோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்களேன். ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க. அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா, இல்லை தமிழில் கூட நான் இப்படி வந்து பாடுவேன். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம். யாராலையும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது. த வே மேம் ஹேஸ் பர்ஃபார்ம், இட்ஸ் டோட்டலி இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்டையர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு. த வே ஷீ இஸ் பர்ஃபார்ம், எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும், ஒரு ஆல்பமும் ஒரு படமும் வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது. இப்போது ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வருது. ஸோ அதுவும் ஒரு நோக்கம் இருந்திருக்கு. ஸோ டோட்டல் அண்ட் டோட்டல் இதை எடுக்கிறதுக்கு அவங்க இருக்க பொசிஷனுக்கு அவங்க ஷி டசன்ட் ஹாவ் டு டூ எனி திங். பட் இன்னமும் இது வரைக்குமும் நான் ஓகே ஆஸ் எ ஹியூமன் பீனாக எப்படி உதவி பண்ண முடியும், ஆஸ் எ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும். இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும், ஒரு வேறு இடத்துக்கு போகணுன்னு இருக்கும். மேம் பற்றி பேசிகிட்டே போகலாம். சுஹாசினி மேம் பற்றி சொல்லணும். மேம் வானப்பிரஸ்த படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம். லைக் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஷீ சச் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். நிறைய இடத்துல மேமை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது. எப்படி அவங்க நார்மலாக எல்லாருக்கிட்ட ஒரு டேலண்ட், ஒரு ஆக்டிங்கில் ஷீ இஸ் லைக் வாட் டு சே, அவங்க லெவலுக்கு எல்லாம் மேட்சே பண்ண முடியாது. டுடே ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் வானப்பிரஸ்தம் பண்ணது. லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் நான் அது 100 வாட்டி கூட பார்த்து அது பார்த்துட்டே இருக்கலாம்.